என்ன சவுந்தரா, உன் ஆளுங்களை இன்னும் காணோம்? ஃபோன் பண்ணி எந்த தகவலும் சொல்லல. ஒருவேளை அந்த பொண்ணு தப்பிச்சு போயிட்டாளா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. ஃபோன் பண்ணி சொன்னா எவிடன்ஸ் ஆகிடும்னு வேணா சொல்லாம இருக்கலாம். கண்டிப்பா வேலையை முடிச்சிருப்பானுங்க. அவ தப்பிச்சு போயிட்டா அப்புறம் நம்ம கதை கந்தல் ஆயிடும். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே நீயும் உன் பையனும் வெயில தான் வெளியே இருக்கீங்க. ஆனா எங்க பேர் கெட்டு போச்சுன்னா அது எங்க காலேஜோட ஃபியூச்சரையும் பாதிக்கும். உன்னை நம்பிதான் நாங்க இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கோம். என்ன பேசுறீங்கண்ணா? நான் என்ன இதெல்லாம் எனக்காக மட்டுமா பண்றேன்? என்னமோ நான் உங்களை சிக்கல்ல மாட்டி விட்ட மாதிரி பேசுறீங்க. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். வித்யா சொல்றதெல்லாம் கேட்டுதான் நீங்க காலேஜ் நடத்திட்டு இருக்கீங்களா? உதவி செய்ய வந்த என்னையே சந்தேகப்படுறீங்க. இது பாருங்க, அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்தாலும் எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும்தான் சொல்லி நானே ஜெயிலுக்கு போயிடுறேன். போதுமா? டேய், இவ்வளவு நேரம் என்னடா பண்ணீங்க? அந்த பொண்ணு எங்க? நீங்க தகவல் சொல்லாம யார் யார் எல்லாமோ மேடத்தை தப்பா பேசுறாங்க. அவ தப்பிச்சு போய் ஒரு இடத்துல மறைஞ்சுக்கிட்டா. எங்களால கண்டுபிடிக்கவே முடியல. நேரா போலீஸ் ஸ்டேஷன் போக ட்ரை பண்ணோம். ஜஸ்ட் மிஸ்ல ஆளை தூக்கிட்டோம். அப்புறம் என்னடா ஆச்சு? வேலை முடிஞ்சு மேடம். யாருக்கும் எந்த சந்தேகம் வராம செய்யணும்ல, அதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு. போதுமா? ஆமா, கொலை பண்ணது அந்த வித்யாதான நம்பறதுக்கு ஏத்த மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண சொன்னனே, பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் பக்காவா பண்ணியாச்சு மேடம். அந்த பொண்ணை கொலை பண்ண கத்திய வித்யா ரூம்ல மறைச்சு வச்சுட்டோம். போலீஸ் வந்து சோதனை பண்ணி அந்த கத்தியை கண்டுபிடிச்சா வித்யா தான் குற்றவாளின்றது உறுதியாயிடும் மேடம். சூப்பர்டா. இப்ப போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணா கரெக்டா இருக்கும்ல மேடம்? அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன அப்படி பாக்குறீங்க? அந்த வித்யா என் மேல தப்பில்லைன்னு நான் நிரூபிக்கிறேன். இல்லனா என்னோட பதவியை ராஜினாமா பண்றேன்னு சொன்னால. ஆமா, அவ சொல்லி ஒரு நாள் முடிய போகுது. அவளால இப்ப வரைக்கும் ப்ரூவ் பண்ண முடியலல்ல. உடனே ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்டுருவோம். சஞ்சய், இப்படியே உட்கார்ந்துருந்தா எப்படிடா? அந்த பொண்ணை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா இல்லையா? அப்பா, நானும் எல்லா பக்கமும் விசாரிச்சு பார்த்துட்டேன்ப்பா. எந்த தகவலுமே கிடைக்கல. அவ எங்க இருக்கா, என்னாச்சுன்னு ஒண்ணுமே புரியல. டைம் ஆக ஆக ரொம்ப பதட்டமா இருக்கு. அந்த பொண்ணுக்கு என்ன ஆனாலும் அது வித்யா மேலதான் வந்து விழும். அசோசியேஷன் மெம்பர்ஸ் கேள்வி கேட்பாங்களே, அதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? டேய், என்ன என் பொண்டாட்டி அவ பதவியை ராஜினாமா பண்ணணுமா? அப்படிலாம் சொல்லடா. அசோசியேஷன்ல நானும் ஒரு மெம்பர் தான். அங்கெல்லாம் அப்படிதான் பேசியிருக்காங்க. என்னடா, இந்த சந்தர்ப்பத்துக்கு நீ காத்திருந்தியா? ஆமா ஆமா, நாங்க தான் காத்திருந்து அந்த சேர்ல உட்கார்ந்துக்கிட்டோம். ஸ்னேகா, நீ வேற புது பிரச்சனையை கலப்பாதமா. நானா பிரச்சனை பண்றேன்? அவர் என்ன செஞ்சாருன்னு உங்க பையன் இப்ப எப்படி பேசுறாரு? அவரு நியாயமா தானே கேள்வி கேட்கிறாரு. யாரு? அசோசியேஷன்ல இருந்து தான் கால் பண்றாங்க. எங்களுக்கு தான் பதில் சொல்ல மாட்டீங்க, அவங்களுக்காவது பதில் சொல்லுங்க. குடு, நான் பேசுறேன். ஹலோ, நான் அசோசியேஷன் போர்டு மெம்பர் தனிகாச்சலம் பேசுறேன். சேர்மன் கிட்ட பேசணுமே. அவங்க கொஞ்சம் பிஸியா இருக்காங்க, நான் அப்புறம் பேச சொல்றேன். என்ன தம்பி, ஊர் முழுக்க உன் பொண்டாட்டி பேர் தான் ஹாட் டாபிக்கா இருக்கு. இப்ப அவங்க இருக்க பிரச்சனைக்கு நிம்மதியா மூச்சு கூட விட முடியாது. இப்ப என்ன பிஸி? அவங்க அப்படி சொல்ல சொன்னாங்களா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. நீங்க எங்க தலைவர் இல்லையே. அசோசியேஷன் பத்தி ரொம்ப முக்கியமான விஷயம், உடனே பேசணும். போன அவங்க கிட்ட கொடுங்க. சொல்லுங்க சார்.
என்னம்மா உனக்கு கால் பண்ணா நீ பதில் சொல்லாம உன் புருஷனை விட்டு பேச சொல்ற? ஒரு தலைவருக்கு இதெல்லாம் அழகா? விஷயம் என்னன்னு சொல்லுங்க சார். நான் எதுக்குமா கால் பண்ணிருப்பேன்? உனக்கு தெரியாதா என்ன? அந்த ஸ்டூடெண்ட் விஷயத்துல உன் மேல தப்பே இல்லைன்னு நிரூபிச்சு காட்டுறேன்னு சவால் விட்ட. இப்ப என்ன ஆச்சு? இப்ப வரைக்கும் உன்னால உன்னை ப்ரூவ் பண்ண முடியல. அதுக்கு நீ நியாயமா என்ன பண்ணணும்? உன் பதவியை ராஜினாமா பண்ணிருக்கணும். நீ கண்டுக்காம இருக்க? நான் எந்த தப்பும் செய்யல. அந்த பொண்ணு பேசின அத்தனையும் பொய். அது பொய்ன்னு நாங்க எப்படிமா நம்புறது? சார், என் மருமக அப்படி பண்ணக்கூடிய ஆளே இல்ல. ஆளுக்கு சப்போர்ட் பண்றீங்களே தவிர நிரூபிச்சு காட்ட மாட்டீங்களே. வித்யா, இன்னைக்கு ஈவினிங்குள்ள நீயே உன் பதவியை ராஜினாமா பண்ணிடு. இல்லன்னா அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து உன்னை பதவியில இருந்து கீழே இறக்கிடுவோம். அப்படி பண்ணா அது உனக்கு தான் அசிங்கம். எது வசதின்னு நீயே முடிவு பண்ணிக்க. எப்படி? சூப்பர். என்ன சஞ்சய் அமைதியா நிக்கிற? உங்க அண்ணன் கிட்ட எகிர்ன மாதிரி அவங்க கிட்டயும் பேச வேண்டியதானே? ஏன் அமைதியா இருந்த? இப்ப என்ன பண்றது? பதவியை ராஜினாமா பண்ணா கௌரவமா போவோம். இல்லனா அவர் சொன்ன மாதிரி பெரிய அசிங்கம் வந்து சேரும். அது அவங்களுக்கு மட்டும் அசிங்கம் இல்ல, இந்த குடும்பத்துக்கும் தான். ஸ்னேகா, என் மேல கோவப்படுறதுல அர்த்தம் இல்ல மாமா. அவ நிரபராதி நிரூபிச்சா இதெல்லாம் வரப்போதா என்ன? நான் பதவியை ராஜினாமா பண்றேன். வித்யா, அவசரப்படாத. இது எல்லாமே பக்கா பிளான். யாரோ பின்னாடி இருந்து ஈக்கிட்டு இருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிச்சா நீ நிரபராதின்னு நிரூபிச்சிடலாம். யாரு இதெல்லாம் செய்வா? வேற யாரா இருக்கும்பா? எல்லாம் அந்த சகுந்தலாவோட வேலைதான். அவளால மட்டும்தான் இந்த மாதிரி கிரிமினலா யோசிக்க முடியும். கரெக்டா சொன்னடா. எனக்கு அவன் மேலதான் டவுட்டா இருக்கு. அவ இதெல்லாம் செய்யக்கூடிய ஆளுதான். வித்யா அவளை தோக்கடிச்சுக்கிட்டே இருக்கால, அதுக்கு பழி வாங்குறதுக்காக இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்கலாம். ஆனா அதை எப்படா நிரூபிக்கிறது? வித்யா, என் கூட வா. எங்க? நீ வா, சொல்றேன். வா. ஏய் சஞ்சய், எங்கடா? இதோ போயிட்டு வந்துடுறேன்ப்பா. வா வித்யா. சஞ்சய், சஞ்சய் நில்லு சஞ்சய். வேண்டாம் சஞ்சய். இவங்க கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம். சொன்னா கேளு. இல்ல வித்யா, இவளை இப்படியே விடக்கூடாது. நீ பேசாம என் கூட வா. சஞ்சய் வான்னு சொல்றல. ஏய் சஞ்சய், சஞ்சய் சொன்னா கேளு.
ஏய் சகுந்தலா வெளிய வா. ஏய் வெளிய வா, எங்க இருக்க? சகுந்தலா இப்ப வெளிய வர போறியா இல்லையா? ஏய் வெளிய வா. சஞ்சய் வெளிய வான்னு சொல்றல. மேடம் அவ ரொம்ப கோவமா வந்துட்டு இருக்கா மேடம். நீங்க வெளியில வர வேணாம், நீங்க வீட்லயே இருங்க. நீங்க இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுறேன். என்ன அவனை பார்த்து பயந்து ஓடி ஒளிய சொல்றியா? அப்போ என்ன மேடம் பண்றது? நான் சொல்ற மாதிரி பண்ணு. அவனே அலறி அடிச்சு இந்த வீட்டை விட்டு ஓடிடுவான். சஞ்சய் ஏய் சுமார். சகுந்தலா நீ இப்ப வெளிய வரல. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மேடம் நீங்க பெரிய கிரிமினல் மேடம். ம் சரிங்க மேடம். மாட்டனடா. நீ இப்ப வெளிய வர போறியா இல்லையா? சஞ்சய் வெளிய வா. அடடடடே, வீட்டுக்கு வராத விருந்தாளி எல்லாம் வந்திருக்கீங்க. ஆ? வாங்க வாங்க வாங்க. ஆ, என்ன சாப்பிடுறீங்க? ஜூஸ், கூல் ட்ரிங்க்ஸ், டீ, காஃபி? என்னாச்சு? ஏன் இவ்ளோ கோவம்? நீ எல்லாம் திருந்தவே மாட்டால. என்ன சஞ்சய், நான் திருந்திதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா நல்லா இருந்த வித்யா தான் ஏதோ தப்பு பண்ணிருக்கான்னு செய்தி வந்தது. டிவில பார்த்தேன். வித்யா என்னாச்சுமா? எதுக்கு அந்த பொண்ணு உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு? நீ அப்படியெல்லாம் செய்யற ஆளே இல்லையே. இப்ப வேற போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ண போறதா பேசிக்கிறாங்க. என்னால நம்பவே முடியல. ஆனா வித்யா, நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். வித்யாவை பத்தி எனக்கு தெரியாதா? நீ எப்பவுமே இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை செய்யவே மாட்ட. யாரோ உன்னை மாட்டி விடணும்னு இத பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க வித்யா. நீ வேற அசோசியேஷன் தலைவரா இருந்து நல்லதுக்கு மேல நல்லதா பண்ணிக்கிட்டு இருக்கியா? அது பிடிக்காம நம்ம அசோசியேஷன் மெம்பர்ஸ் கூட இப்படி பண்ணிருக்கலாம். ஆனா இந்த விஷயத்துல உனக்கு என்ன உதவி வேணாலும் கேளு, நான் செய்யறேன். உன்னை தலைவராக்கி அழகு பார்த்தன்னா உனக்காக என்ன வேணாலும் செய்வேன் வித்யா. ஏய் அப்படியே அழுத்துனன் பை புல்லட் மூளைக்குள்ள இறங்கிடும். வேண்டாம் சஞ்சய், என்ன ஒண்ணும் பண்ணிடாத. நடிக்காதடி. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நக்கலா பேசுறல நீ. மரியாதையா உண்மையை சொல்லிடு, இல்ல உன்னை கொல்லவும் தயங்க மாட்டேன். என்ன உண்மை? அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட இந்த மாதிரிலாம் தப்பு தப்பா பேச சொன்னது நீ தானே? இதெல்லாம் நீ பிளான் பண்ணி தானே நடக்குது? ஐயோ, அந்த பொண்ணை நான் நேர்ல கூட பார்த்தது இல்ல. டிவில பேட்டி கொடுக்கும்போது பார்த்ததுதான். அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சஞ்சய். என்ன சஞ்சய் இது? நானே இப்பதான் திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப என்னையே வந்து தப்பா பேசினா என்ன சஞ்சய் அர்த்தம்? ஏய் நடிக்காத. அப்படி உன் நடிப்பெல்லாம் நம்புறதுக்கு நீங்க என்ன முட்டாளுங்கன்னு நினைச்சியா? உண்மையை சொல்லிடு மரியாதையா. இத பாரு, வித்யாவுக்காக ஜெயிலுக்கு போறது கூட நான் தயாரா இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் வித்யா நல்லா இருந்தா போதும். சரி, இப்ப என்ன? இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே ஒத்துக்கணும், அவ்வளவுதானே? நான் ஒத்துக்கிறேன். நான் தான் அந்த ஸ்டூடெண்ட்ட அப்படி எல்லாம் பேச சொன்னேன். நான் தான் வித்யாவை பழி வாங்கறதுக்காக அந்த மாதிரி செஞ்சேன். இன்னும் என்னதான் சொல்லணும் சஞ்சய்? பாத்தியா வித்யா, இவ்வளவு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டா? பின்ன துப்பாக்கியை நெத்தில வச்சு மிரட்டினா
உசுரை காப்பாத்திக்க யார் வேணாலும் எதை வேணாலும் ஒத்துக்குவாங்க சஞ்சய். எனக்கு ஜெயில் ஒண்ணும் புதுசு இல்ல. இத்தனை நாள் எனக்காக நான் ஜெயிலுக்கு போயிருக்கேன். இப்போ வித்யாவுக்காக போறேன். அது எனக்கு பெருமைதான். என்ன செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப நல்ல மாதிரி பேசுற? டேய் சஞ்சய், இப்ப சொன்னதெல்லாம் அப்படியே வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லு. வா கிளம்பு. வா. போன் அடிக்குது, யாருன்னு எடுத்து கேளு. ஹலோ ஹலோ, சொல்லுங்கப்பா. டேய் சஞ்சய், டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? என்னாச்சுப்பா? டேய் முதல்ல அந்த சகுந்தலா நெத்தியில வச்சிருக்கிற துப்பாக்கியை எடுடா. சொல்றது கேளுடா. துப்பாக்கி இறக்கு. இல்லப்பா இவங்க. டேய் துப்பாக்கி இறக்குடா. இறக்கு. என்னாச்சுப்பா? தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேய் இப்படி பண்றதெல்லாம் டிவி நியூஸ்ல லைவா போயிட்டு இருக்கடா. நியூஸ்ல போகுதா? ஆமாண்டா. டேய் துப்பாக்கியை கீழே இறக்குடா. டிவி ஆன் பண்ணு. தன் மனைவியை காப்பாற்ற அராஜக செயலில் ஈடுபடும் சஞ்சய், வித்யாவின் கணவர். நடந்த குற்றங்களை மறைப்பதற்காக சகுந்தலா நெற்றியில் துப்பாக்கியை வைத்து விரட்டிக் கொண்டிருக்கிறார். சகுந்தலாவே அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் என்று குற்றத்தை ஒப்புக்கொள்ள சொல்கிறார். உண்மையை சொல்லிட்டு மரியாதையா? சரி, இப்ப என்ன? இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு ஒத்துக்கணும், அவ்வளவுதானே? நான் ஒத்துக்கிறேன். நான் தான் அந்த ஸ்டூடெண்ட்ட அப்படி பேச சொன்னேன். நான் தான் வித்யாவை பழி வாங்கறதுக்காக அந்த மாதிரி செஞ்சேன். வித்யா இவ்வளவு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டா? பின்ன துப்பாக்கியை நெத்தியில வச்சா உசுரை காப்பாத்திக்க யார் வேணாலும் எதை வேணாலும் ஒத்துக்குவாங்க சஞ்சய். டேய் இன்னும் ஏன்டா துப்பாக்கி இறக்காம வச்சிருக்க? கீழே இறக்குடா. என்ன சஞ்சய், ஹீரோ ஹீரோயின் மட்டும்தான் ஸ்மார்ட்டா யோசிப்பீங்களா? நாங்கள யோசிக்க மாட்டோமா? எப்படி? இங்க நீ என் நெத்தில துப்பாக்கி வச்சத இந்த ஊரே பாத்துருச்சு. இனி எனக்கு என்ன ஆனாலும் அதுக்கு நீயும் உன் பொண்டாட்டியும் தான் காரணம்னு இந்த ஊரே நம்பும். இவ்வளவு ஏன், இப்போ நானே கத்தி எடுத்து என் கைய கிழிச்சுக்கிட்டா கூட நீதான் கிழிச்சேன்னு நான் சொல்லுவேன். அப்பவும் என் பேச்சதான் நம்புவாங்க. அது மட்டும் இல்ல, உன் பொண்டாட்டி தான் தப்பு பண்ணாங்கிறதுக்கு இதை விட பெஸ்டான ஒரு ஆதாரமே வேணாம். அப்புறம் என்ன, அப்படியே பொடி நடையா ஜெயிலுக்கு போக வேண்டியதுதானே? இனிமேல உங்களால என்ன குற்றவாளி ஆக்கவே முடியாது. நேரத்தை பாரு சஞ்சய், உன் கையில துப்பாக்கி இருக்கு. உன்னை தடுக்கிறதுக்கு கூட இங்க யாரும் இல்ல. அப்படி இருந்தும் உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியல பாத்தியா? இதுதான் விதிங்கிறது. டேய் உன்ன என்னடி நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். சவுண்ட் ஓவரா இருக்கு. அழுத்தவா? சொல்ல அழுத்தவா? உன்னை கொல்ல முடியாதுன்னு நினைச்சியா?
உன்னை கொன்னுட்டு ஜெயில இருந்து வெளியே வர முடியாதுன்னு நினைச்சியா? அதெல்லாம் செய்ய வேண்டான்னு நாங்கெல்லாம் ஒதுங்கி இருக்கிறதால மட்டும்தான் உன்ன மாதிரி ஆளுங்களாம் உயிரோட இருக்கீங்க. முடிவு பண்ணிட்டா மூச்சு விடுற நேரத்துல உன் கதை முடிஞ்சிடும். என் மேல தப்பு இல்லைன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். ஆனா நீ இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருந்தா கண்டிப்பா உனக்கு ஜெயில் தான். ஆனா ஜாமீனுக்கெல்லாம் சான்ஸே இருக்காது. ப்ரிப்பேர் ஆயிக்கோ. வா சஞ்சய். வித்யா, எனக்கே மரண பயத்தை காட்டிட்டு போறல, உன்னை விட மாட்டேன். ஏய், போலீஸ் இன்னும் சம்பவ இடத்துக்கு போகல? இன்னைக்கு போயிருவாங்க மேடம். நீ ஜெயிலுக்கு போறியா, நான் ஜெயிலுக்கு போறேனான்னு பாத்துறலாண்டி.